அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோசஸ், எல்பி ஜோதிடர், ஜோதிட ஆய்வாளர், வாஸ்து கன்சல்டன்ட், சென்னையிலிருந்து. என் உயிரான ஈசனை வணங்கி என்னை வழிநடத்தி கொண்டிருக்கும் அனைத்து குருமார்களை வணங்கி அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி இந்த காணொலி தோன்றும். ஏன்னா இன்று நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு 4 திசைகள் நம்மளை சுற்றி 4 திசைகள் இருக்கு. அந்த திசைகளோடைய பயன்கள் என்ன, அதை நாம எவ்வாறு எந்தெந்த விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு தான். இப்போ கிழக்கு திசை பார்த்தீங்கன்னா, நீங்கள் தானம் தர்மம் செய்வதற்கு ஏற்ற திசை கிழக்கு திசை. மேற்கு திசை பார்த்தீங்கன்னா, உங்கள் ஆசைகளை நிறைவேறணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் உங்கள் மேற்கு திசையை பார்த்து தான் உங்களோட வழிபாடுகளை நீங்கள் செய்யணும். இதே நீங்கள் வடக்கு திசை வச்சு நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுடைய செல்வ வளம் பொருளாதார வளர்வுக்கு பார்த்தீங்கன்னா வடக்கு திசை தான். ஏன்னா வடக்கு குரு திசைன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ வடக்கு திசைகளை நோக்கி நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து இடமும் உங்களோட வளர்ச்சிக்கான ஒரு திசை. தெற்கு திசை பார்த்தீங்கன்னா இந்த கர்மங்களை செய்யக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்மங்கள்லாம் என்னன்னாக்கா, சப்போஸ் நீங்கள் ஒரு பரிகாரமாக ஒரு விஷயங்களை செய்கிறீங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் தெற்கு நோக்கிய விஷயங்கள் செய்யும் போது இந்த கர்மங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். ஆனால் தெற்கு திசையை நோக்கி எந்த பொருளும் நீங்கள் வாங்கக்கூடாது. அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனத்தில், ஏன்னா தெற்கு திசையை நோக்கி தெற்கு திசையில் மட்டும் ஒரு சின்ன கவனத்தை நீங்கள் வச்சுக்கணும். ஏன்னா அந்த திசையிலிருந்து யாரோ சப்போஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு பொருளை கொடுத்தாலோ அதை நீங்கள் வாங்கினீங்கனாலோ அவங்களுடைய கர்மங்களை நீங்கள் ஏற்று எடுக்கிறீங்க அப்படின்ற ஒரு அர்த்தத்துக்குள்ள வந்துடும். அதனால் தெற்கு திசையை மட்டும் கொஞ்சம் கவனமாக கையாண்டுக்கணும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம கோயில்களுக்கு போகும்போது எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா வடக்கு பக்கம், அதாவது வலது கை பக்கமாக தான் அந்த திருநீரோ குங்குமமோ விபூதியெல்லாம் கொடுப்பாங்க. ஏன்னா பெரும்பாலும் தெற்கு பக்கம் இந்த சைடில் இடது பக்கமாக கொடுக்க மாட்டாங்க. இப்போ நம்ம கோயில் மூலஸ்தானம் இருக்குது, மூலஸ்தானத்துக்கு பார்த்தீங்கன்னா இடது பக்கமாக எந்த விஷயங்களும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இப்போதைக்கு என்னன்னாக்கா, மக்கள் கொஞ்சம் அதிகமாயிட்டதுனால, எனக்கு சுற்றிலும் மூலஸ்தானத்தை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டம் அதிகமானதுனால இப்போ இந்த சைடும் இடது பக்கமாகவும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. ஸோ அப்போ நீங்க தெற்கு பக்கமாக இருந்து வாங்கக்கூடிய எந்த ஒரு குங்குமத்தையும் நீங்க இடும் போது பார்த்தீங்கன்னா தெற்கு திசையை நோக்கி தான் இடுவீங்க. அப்போ அந்த தெற்கு திசையை நோக்கி இடும் போது உங்களுக்கு அந்த நன்மையான விஷயங்கள் கிடைப்பது தடைப்படும். இது இயற்கையோட விதி. ஸோ அதனால இறைவன் இயற்கையை படைத்தார். எதுக்காகனா நம்ம நன்மையான அந்த விஷயங்களை சரியான முறையில் புரிந்து பயன்படுத்தணுன்றதுக்காக தான் இயற்கை வழியாக நமக்கு நன்மைகளை கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அப்போ அந்த இயற்கையோட விதிகளை நம்ம சரியான முறையில் கையாளணும் அப்படின்னா அப்போ அதில் இருக்க நன்மைகளை நம்ம மேன்மைப்படுத்தி நம்ம வாழ்க்கையை மேன்மைப்படுத்திக்க முடியும். ஸோ அதனால இப்போ நம்ம என்ன பண்றோம், நீங்க வாங்கக்கூடிய குங்குமமோ விபூதியோ சந்தனமோ அதை எப்பொழுதும் நீங்கள் கிழக்கு பக்கமாகவும் வடக்கு முகமாகவும் கிழக்கு முகமாக மட்டும்தான் நீங்க இடணும். நீங்க மேற்கு முகமா இடுவதை தவிர்த்துக்கணும். தெற்கு முகமாக தான் உங்க முகம் தெற்கு பார்த்து இடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போல சப்போஸ் நீங்க இடது பக்கம் வாங்கிட்டீங்க, ஏன்னா இப்போ கூட்ட நெரிசல் இருக்கிறதுனால இடது பக்கம் வாங்கிட்டீங்க, அப்போ வாங்கக்கூடாதுதான். ஏதாவது வாங்கிட்டீங்கன்னா நீங்க கிழக்கு பார்த்து உங்களுடைய அப்படியே வாங்கின கையோடு அப்படியே பக்தியில நம்ம அப்படியே தெற்கு நோக்கி இடும் போது அது என்ன ஆயிடும்னா உங்களுக்கு நன்மையை கொடுப்பதில்லை, பிரச்சனையை தான் கொடுக்கும். ஸோ அதனால எச்சரிக்கையா இருந்துங்க. நீங்க சப்போஸ் இடது பக்கம் வாங்கிட்டீங்கனாலும் நீங்க திரும்பி கிழக்கு நோக்கியோ, ஏன்னா இறைவன் 360 டிகிரியில் இருக்காரு. ஸோ அதனால நீங்க இறைவன் இப்படி இருக்காரு அப்படின்னு யோசிக்க தேவையில்ல. இறைவனோட தன்மைகள் தான் இருக்கு. அதை நமக்கு நன்மையானதாக மாற்றிக்க வேண்டிய விஷயத்தை நம்ம கையாள்வது தான் இருக்கிறது. அதனால நீங்க வாங்கினீங்கனாலும் இடது பக்கம் நீங்க வாங்கிட்டீங்கனாலும் அதை கிழக்கு நோக்கியோ இல்லை வடக்கு நோக்கியோ, உங்க முகம் வடக்கு நோக்கியோ நீங்க ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு சிறப்பு. ஏன்னா இப்போ நம்ம தானம் தர்மங்கள்லாம் இருக்கு. ஏன்னா நீங்க ஒரு தானம் பண்றீங்க தர்மம் பண்றீங்க அப்படின்னா கிழக்கு முகமா இருந்து பண்ணுவது சிறப்பானது. ஸோ கிழக்கு பக்கமா இருந்து உங்கள் முகம் நீங்க கொடுக்கக்கூடிய நபரா இருக்கும் பட்சத்துல உங்கள் முகம் நீங்க கிழக்கு திசையை நோக்கி நீங்க யாருக்கோ ஒரு விஷயத்துக்கு தானமோ தர்மமோ ஏதோ ஒன்று பண்ணீங்கன்னா அது உங்களுடைய வளத்துக்கும் நலத்துக்கும் மேன்மைக்கும் ஒரு நன்மையான ஒரு திசையா இருக்கும். அதே ஒரு விஷயத்தை இப்ப நீங்க ஒரு தானம் பண்றீங்க. இப்ப என்னன்னாக்கா சில கர்ம நிவர்த்திக்கான விஷயமா ஏதோ ஒரு தானம், கோயில்ல ஏதோ ஒரு விஷயங்கள் பரிகாரமா தானம் பண்ண சொல்றாங்க அப்படின்ற பட்சத்தில் அதை தெற்கு பக்கமா, அதாவது உங்கள் முகம் தெற்கு திசையில் இருக்கும் போது பட்சத்தில் நீங்க தெற்கு முகமா கொடுத்துட்டு அங்கிருந்து எந்த ஒரு பொருளையும் திருப்பி வாங்கக்கூடாது. சப்போஸ் அவங்க ஏதோ ஒரு மறுபடியும் ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்னாலும் நீங்க அதை வாங்குவதை தவிர்த்துக்கணும். தெற்கு பக்கமா இருந்து செய்யக்கூடிய தானங்கள் எல்லாமே கர்மங்களை உங்ககிட்ட இருந்து வெளியே தள்ளும். அதாவது நீங்க உங்ககிட்ட இருக்கிற விஷயத்த வெளியே தள்ளக்கூடிய திசை தான், கழிவுகளை நீக்கக்கூடிய திசைன்னு வச்சுக்கலாம். எப்படி வேணாலும் நம்ம அதை வச்சுக்கலாம். அதனால தெற்கு பக்கமா இருந்து எந்த விஷயத்தையும் நீங்க வாங்கினாலும் அது உங்களுக்கு அந்த கர்மத்தை அதிகமாக்கி விட்டுரும். அதனால இந்த ஒரு 4 திசையை எப்படி கையாளணும் என்பதை கொஞ்சம் கவனமா கையாளுங்க.
ஸோ இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு உங்கள் நண்பர்களுக்கு இல்லை உறவினருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.